சரி ஓகே, நம்ம இப்போ சாம்சங் S25 சீரிஸோட லான்ச் ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். நமக்கு ஏர்லி ஆக்சஸா 25 Ultra, 25 Plus and 25 கொடுத்துருக்காங்க. போனதோட கம்பேர் பண்றப்போ இந்த இதுல என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து S25 Plus and 25 வந்து போன வட்டியோட கம்பேர் பண்ணோம்னா இந்த சைஸ் இருக்குல்ல, அது நல்லாவே வந்து கொஞ்சம் மெலிசா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த திக்னஸும் சரி, வெயிட்டும் சரி, எந்த அளவுக்குன்னா S25 Plus இருக்குல்ல, அதை கிட்டத்தட்ட 7 கிராம்ஸ் கிட்ட கம்மி பண்ணியிருக்காங்களா. அண்ட் S25 6 கிராம்ஸ் கிட்ட கம்மி பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. ஏன்னா போன வட்டி மாடல் நம்ம நல்லா யூஸ் பண்ணி பார்த்துருக்கோம். நான் வந்து 24 Plus வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதை வச்சு கம்பேர் பண்ணுறப்போ நல்ல சைஸில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் கம்பேர் டு S24 Ultra, 25 Ultra எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதில் வந்து நமக்கு ஹோல்ட் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நமக்கு கையும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காதா. ஸோ அதனால் ஒன்று பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இதில் வந்து டிஸ்பிளேலாம் ஒரே சைஸ் தான், பட் ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஏன்னா போன வாட்டி வந்து ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்தாங்களா, இந்த வாட்டி நல்லா கர்வ்டு எட்ஜஸ் கொடுத்து ஃபோனுமே நல்லா பாக்ஸி டைப்பில் இருக்குது. போன வாட்டி இருந்தது ஞாபகம் இருக்கா எந்த மாதிரின்னு, இந்த வாட்டி அதுலேருந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சைஸில் டிஃப்ரென்ஸ்னா, பெசல்ஸ் இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட போன வட்டியோட கம்பேர் பண்ணுறப்போ 15% கிட்ட தின்னர் பெசல்ஸ் தான். அண்ட் வெயிட்டுமே 15 கிராம்ஸ் கிட்ட கம்மி பண்ணியிருக்கேன்றாங்க. ஸோ போன வட்டி எந்த சீரிஸ் 3 இது லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் சேம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலர்ஸ்லையுமே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, அதே தான். போன வட்டி இருந்த டிசைன் ஞாபகம் இருக்கா, நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்களேன். ஆனால் இந்த வட்டி இந்த S25 Ultraவை கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்டு பையன் இருக்கான்ல, பார்க்க அதே மாதிரி இருக்கும். நானுமே ஆல்ரெடி இந்த அப்கமிங் ஃபோன்ஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன், அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷனுக்கு வந்தோம்னா கார்னிக் கோரில்லா கிளாஸ் ஆர்மர் 2 அல்ட்ராக்கும் 25 பிளஸும் 25க்கும் கார்னிக் கோரில்லா கிளாஸ் 2 கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, அப்படியே நம்ம இப்போ கேமரா சைடு வந்தோம்னா போன வாட்டி என்ன கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி சேம் தான். ஆனால் நம்ம அல்ட்ரா ஒயிட் இருக்குல்ல, அது போன வாட்டி 12 MB இருந்ததா, இந்த வாட்டி 50 MB கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நைட் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கூட போன வாட்டியோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த வாட்டி பெட்டராக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இப்போ லாக்ல கூட நம்மளால வீடியோ எடுத்துக்க முடியும். ஏஐ ஃபீச்சர்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னதான் ஏஐ ஃபீச்சர்ஸ்க்கு பேர் போனதா சாம்சங் இருந்தாலும் ஏகப்பட்ட ஏஐ ஃபீச்சர்ஸ்ல முக்கியமானது வந்து இந்த சர்க்கிள் டு சர்ச், லைட் டிரான்ஸ்லேஷன், சாட் அசிஸ்ட் தான்ப்பா. பட் வந்து ஏஐ ஃபீச்சர்ஸ்னா என்ன, மேக்ஸிமம் நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம், அதுக்கு நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். பட் இந்த வாட்டி ரொம்ப டிஃப்ரெண்டா நமக்கு காம்ப்ளெக்ஸான ஸ்டெப்ஸ், ஒரு 5-6 ஸ்டெப்ல முடிய வேண்டிய விஷயத்த ஒரே ஸ்டெப்ல முடிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், உங்க ஃப்ரெண்ட் யாரோ உங்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து வேணும், இந்த ஆம்பியன்ஸோட இருக்கணும், இந்த ஃபுட்டெல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்ல இருக்கணும்னா நம்ம கூகுள்ல போய் அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்ம சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம மெசேஜ் பண்றதுக்கு பதிலாக ஜஸ்ட் இந்த பவர் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வேணும், அதை இவங்களுக்கு நான் சென்ட் பண்ணணுன்றதை மட்டும் சொல்லிட்டோம்னா எல்லாமே அதுவே ரெடி பண்ணி அந்த 5 to 6 ஸ்டெப்ஸ் அவங்களே கம்ப்ளீட் பண்ணி நம்ம சென்ட் பட்டனை மட்டும் கிளிக் பண்ணாலே போதும், அந்த மெசேஜ் டைரக்டா சென்ட் ஆயிடும். பட் நான் என்னதான் சொன்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நம்ம வந்து ஃபுல் வீடியோ ரிவ்யூல பார்த்துடலாம். டாட்டா.